உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன? சில ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும், சில ராசி அன்பர்களுக்கு தீயதும் நடக்கும். அப்போ எந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றதான் இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை. இது பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேர்க்கை. ஏன்னா நிறைய மகர ராசி அன்பர்கள் 24 மணி நேரம் நான் உழைக்கிறது ரெடியாக இருக்கேன் சார், எனக்கு வேலை இருந்தால் கொடுங்க, வேலை இல்லாமல் இருக்கேன். 24 மணி நேரம் உழைக்கிறது ரெடியாக இருக்கேன், எனக்கு நல்ல பதவிகள் வேணும், நல்லா சம்பாதிக்கணும். 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு தொழிலில் லாபம் வரணும், நஷ்டம் சந்திச்சுட்டு இருக்கேன், கடன் மிகப்பெரிய கடனாலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் மகர ராசி என்பர்களுக்கு. ஏன்னா இந்த 7.5 சனி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அப்படியே திருப்பி போட்டிருக்கும். அவ்வளோ பெரிய பிரச்சனை, எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் செஞ்சீங்களோ அதில் எல்லாத்துலேயும் பிரச்சனை சார். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆரம்பித்து படித்தேன் சார், மார்க் வரல, என்னால் படிக்க முடியல, தேவையில்லாத விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுமாதிரி வேலைக்கு படித்து முடித்து நல்ல வேலைக்கு போகக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காம ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கேன் சார், நான் வாழ்க்கையில் முன்னேறுவனான்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு வேலை போயிடுச்சு, கம்பெனி மூடிட்டாங்க, வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். எனக்கு ஆப்போசிட்டாக பாலிடிக்ஸ் பண்ணி என்னை வேலையை விட்டு அமுச்சிட்டாங்க சார், அதில் ரொம்ப வருத்தப்பட்டு நான் வெளில வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். தொழில் பண்ணேன், நல்லா சம்பாதிச்சேன், பெரிய லெவலில் வீடு வண்டி வாகனம் எல்லாம் வாங்கினேன், கடைசியில் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எப்படி என் கையை மீறி போச்சுன்னு தெரியல, மிகப்பெரிய நஷ்டத்தை அடைஞ்சிட்டேன், இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள். இப்போ ஃபைனலாக ரிசல்ட் என்னன்னா, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத செல்லா காசாக நான் இருந்துட்டு இருக்கேன் சார். நான் உறவுகளில் நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள், கடன் வாங்கின இடத்துல கடன் கொடுக்க முடியாமல், ஃபோன் எடுக்க முடியாமல், சொத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை, நகையை வச்சு விற்கக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த மகர ராசி என்பவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வராரு. ஏன்னா உங்கள் ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் தனஸ்தானத்தில் ராகுவுடன் இணையும் போது பெரிய ஒரு ஆற்றல் ஏற்படும். நீங்கள் நினச்சி முடிக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். உதாரணத்துக்கு ஒரு தொழிலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய நஷ்டத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ சிலதெல்லாம் பிளான் வச்சுருப்பீங்க, இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் நம்மளுக்கு தொழிலில் லாபத்தை கொண்டு வந்துடலாம், கடனை கம்மி பண்ணிடலாம், இப்படிலாம் நினச்சிட்டு இருப்பீங்களே, அது எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சரணம். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பாஸ்ட்டை மறந்துடுங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்க, கஷ்டப்பட்டீங்க, எல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. அதை மறந்துட்டு நீங்கள் உங்களுடைய முயற்சி ஃபோக்கஸ்டாக, உங்களுக்கு சில பிரச்சனைலாம் இருக்குது, கடன் கொடுத்தவங்க தொல்லை பண்ணுவாங்க, சில நேரத்தில் வீட்டில் பிரச்சனை இருக்கும், இது எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி உட்காந்து நான் இதை செய்ய போகிறேன், இதுலேருந்து வெளில வர போகணுன்ற அந்த சிந்தனையுடன் செயல்பட்டீர்களானால் தொழிலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடன் பிரச்சனை, வருமானம் இல்லாத பிரச்சனை, நெருக்கடி எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு இந்த 42 நாளில் இருக்குது. அதுமாதிரி வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா வேலை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, ஒய்ஃப் சொல்கிறாங்க, கணவர் சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாரு, அம்மா சொல்கிறாங்கலாம் மறந்துடுங்க. உங்கள் தகுதி என்ன, அதுக்கு என்ன வேலை கிடைக்கும், அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இடைவிடாத ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, வெளியூர் போய் வேலை பார்க்கணும் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதில் முக்கியமாக வெளிநாடு போய் எப்படியாவது நம்ம கடனை தீர்த்தர மாட்டோமான்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக கிடைச்சே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இல்லை, அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டேன் சார், இதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரியல, என்னால் நான் இப்போ கடனில் இருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கேன், மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கேன், கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கேன், இந்த மாதிரி சொல்லக்கூடிய மகர ராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க. அந்த நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 42 நாளில் இருக்குது.
வேலை இல்லாமல் இருக்கீங்க வச்சுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அங்கே ஏதாவது பிஸ்னஸில் நஷ்டப்பட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸில் நல்ல லாபங்கள் வரும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனையா, இந்த காலகட்டத்தில் போய் பேசி சேரக்கூடிய ஒரு நேரம். குழந்தைகளால் பிரச்சனையா, குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. அதற்கான அமைப்பு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. நிறைய மகர ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, பணம் வெளில கொடுத்தேன் சார் திருப்பி வரல, இன்வெஸ்ட் பண்ணேன் பணம் வரல, ஒருத்தர் கடனாக கொடுத்தேன் அந்த கடனை திருப்பி கொடுக்கல, பிஸ்னஸ் பண்ணேன் கடன் வெளில நிறைய பேர் எனக்கு தர வேண்டியிருக்கு கொடுக்க மாட்டுறாங்க. இந்த மாதிரி நிலைகள் எல்லாமே மாறும். நீ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுத்த இடத்துல பணம் திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அதிகப்படியான முயற்சிகள் செய்யுங்க. அந்த 7.5 சனிலாம் முடிஞ்சிடுச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. சூப்பராக வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் பிரச்சனைலாம் தீரதான் போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நல்லா தான் இருக்க போகிறீங்க. ஆனால் அந்த பழைய நினைவுகளை மறந்துட்டு புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பீங்களோ அந்த மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்கள் நிறைய மகராசி என்பதுன்னா கல்யாணம் கடைசியில் வந்து நின்று போயிருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம்லாம் ஆகி கல்யாணம் முடிகிற செயல கல்யாணம் ஏதோ ஒரு காரணம் வச்சுக்கோங்க, பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது நின்று போயிருக்கு அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தை திருப்பி முயற்சிகள் செய்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நேரம். திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சிருக்கீங்க, இதுக்கப்புறம் சேரவே முடியாது அப்படின்னா அதெல்லாம் டைவர்ஸ்லாம் வாங்கிட்டு மறு திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு. அதேமாதிரி பணம் வருவாய் வர வேண்டியிருக்கு சார், எனக்கு யாராவது உதவிகள் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தார் உதவிகள் பண்ணுவாங்க. உங்களுடைய அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, அதே மாதிரி உங்களுடைய மாமனார் மாமியார், உங்கள் மைத்துனர், இது மாதிரி விஷயங்கள் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் உதவிகள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா மகர ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் யார்ட்டையும் போய் உதவிகள்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து வெளில வரதுக்கு அவங்க ஏதாவது உதவுவாங்க நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால உங்களுடைய வாழ்க்கை மாறும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. மொத்தத்தில் மகர ராசி என்பதற்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கையும் இருக்குது. நேரம் நல்லா இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து செவ்வாய் தசை நடக்குது, ராகு தசை நடக்குது அப்படின்னும் போது நிறைய பேருக்கு நல்ல 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 விஷயங்கள் நடக்கும். அதே போல் சில பேருக்கு ராகு திசை நிறைய கெட்ட விஷயங்களை கொடுக்கும். கேது திசை, அதே போல் சனி திசை, இது மாதிரி வந்து அசுப கிரகங்களுடைய திசை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தரணும்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஜாதக பலன் பார்க்கறது எப்படி. அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.